Non-Sudarshan from Neet Strategies in Tamil. In today's session, we are going to discuss digestion and absorption, guys. You already know that in our channel Neet Strategies Tamil, we have started biology crash course in which we have been discussing the biology chapters one by one. We have already covered cell biology in detail. If you are new to this channel, please subscribe to our channel Neet Strategies in Tamil and go and watch the playlist Biology Crash Course. Okay, so this is the part 3 of Biology Crash Course. In today's session, we are going to discuss the human physiology chapter, guys, digestion and absorption. Okay, shall we start, guys? Straight away, let's begin. But before starting, I need to tell one most important thing. So tomorrow, guys, நாளைக்கு May 8th தேதி night 7 PM மணிக்கு I am going to take a session, guys. May 8 7 PM மணிக்கு I am going to take a session in Unacademy as a free live class, guys. ஒரு free live class எடுக்க போறேன். The topic of the session is dual nature of matter and radiation அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து MCQs ஒன் ஷாட்ல கவர் பண்ண போறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ MCQs போட முடியுமோ அவ்வளோ MCQs நாம போட போறோம். ஸோ இது நீங்க அட்டென்ட் பண்ணணும். இந்த செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருப்பேன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் பேஸ்ட் பண்றேன் அண்ட் டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா வந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா you have to enter this code, guys. எஸ்னா நீங்க இந்த லைவ் கிளாஸை நீங்க ஃப்ரீ அட்டென்ட் பண்ண முடியும். this is the invite code. okay, so நாளைக்கு ஈவினிங் 7 PM மறக்காம மே 8 தேதி 7 PM மறக்காம வந்துருங்க அண்ட் இதோட ரெக்கார்டட் செஷன் அவைலபிளா இருக்கும் ஆஃப்டர் தட். ஓகே, now guys, Neet Unacademy-ல Neet 2022காக Turbo 15 டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு a completely free டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரிடே 7:30 PMக்கு உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வரும். அந்த 15 கொஷின்ஸை நீங்கள் 30 மினிட்ஸில் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த கோடு SNEET10ங்கிற கோடை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே எழுத முடியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஜஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஒரு 15 கொஷின் ஃப்ரம் 3 சப்ஜெக்ட்ஸுங்கிறது ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வரும். பெட்டராக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் ஸ்டடி. அண்ட் திஸ் இஸ் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ். Unacademy-ல நீங்க பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்தியாஸ் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸோட இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸும் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் வித் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ் அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கான PDF கிடைக்கும். ஸோ இதில் என்னோட கோடான SNEET10 நீங்க யூஸ் பண்றப்ப you will get additional 10% discount in all the Unacademy plus subscription, guys. okay, so with this, straight to me, it takes a lot of time. I will give you 30 seconds to 1 minute time to answer this question because it's little bit difficult. So take your own time and try to figure out the correct answer for this question, guys. This is a challenging question for this session. okay, idha irukalla difficult ana question. Adha first edutone na vechita. Take your own time and try to answer. yes, I am waiting for your response, guys, in the live chat section. என்ன ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? okay, so straight away the time is up. I am going to solve this question for you. The first option says small intestine site, proteins is the substrate, pepsin is the enzyme and amino acids is the end product. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க சைட்டு, சப்ஸ்ட்ரேட்டு, என்சைமு, அப்புறமா என் ப்ராடக்ட், இது 4மே கரெக்டாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கொஷின் பொறுத்த வரைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். யூ கேன் ஈஸிலி நோட் டவுன் திஸ், கைஸ். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். ஸோ 1 second, லெட் மீ டேக் மை பென். இதுதான் இந்த சாஃப்ட்வேரில் எனக்கு பிடிக்காது. இந்த நேரத்தில் டென்ஷனாக கேட்டேன். ஓகே, ஸோ கைஸ், ஸ்மால் இன்டெஸ்டைனில் ப்ரோட்டீன்ஸ் டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் படி. ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம் பெப்சின் டு கன்வெர்ட் இட் இன்டு அமினோ ஆசிட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தப்பா? ஓகே கைஸ், கம் ஆன். வாட் இஸ் பெப்சின், கைஸ்? இதை வச்சு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சலாம். வாட் இஸ் பெப்சின்? பெப்சின் இஸ் செக்ரேட்டட் பை வாட்? எந்த ஆர்கன்? ஸ்டொமக்கா, இன்டெஸ்டைனா? அப்சல்யூட்லி த பெப்சின் இஸ் ஸ்டொமக். பெப்சின் வந்து ஸ்டொமக் ரிலீஸ் பண்ணுறாங்க. பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப் செல் செக்ரேட்ஸ் pepsinogen. Pepsinogen is converted into pepsin in the presence of HCl. ஓகேவா? ஸோ இந்த செல்ஸ், பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப் செல்ஸ் வந்து உங்களுக்கு பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணும். அந்த பெப்சினோஜன் வந்து ஸ்டொமக்கில் இருக்க HClனால ஆக்டிவேட் ஆகிட்டு பெப்சினா மாறும். அந்த பெப்சின் கன்வெர்ட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு பெப்டோன்ஸ், பெப்டைட்ஸாக மாற்றும், கைஸ். ஸோ இது வந்து சைட்டே தப்பாக இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன் இது நடக்காது. இட் மைட் கேன் ஹேப்பன் இன் த ஸ்டொமக். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் தப்பு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட் அவே செகண்ட் ஆப்ஷன் போலாங்க. ஸ்டொமக். ஸ்டொமக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேட்ஸ் வந்து லைபேஸுங்கிற என்சைமில் ஆக்ட் ஆகி மிசல்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ஸோ, கைஸ்? இஸ் இட் ஸோ கரெக்ட்? ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் அனலைஸ். Lipase enzyme is secreted by what, guys? Lipase is the enzyme secreted from the
pancreas secretes lipase enzyme guys ஓகேவா pancreasல இருந்தா செக்ரீட் ஆகும் சோ அப்ப ஸ்டொமக் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப ஸ்ட்ரைட்டாவே இன்கரெக்ட் அப்படியே வந்தாலும் இன் கேஸ் ஸ்டொமக் பதிலா pancreas கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க எக்ஸாம்ல என்ன பண்றீங்க ஃபேட்ஸ் வந்து லைபேஸ் ஆக்ட் ஆச்சுனா என்னவா மாத்தும் guys what is fat நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல எனக்கு நீட் எக்ஸாம் படிக்கிறப்ப அவ்வளோ கிளாரிட்டி இல்ல நான் சொல்றேன் ஃபேட்ங்கிறது என்னன்னா fat is also called lipid okay fat is also called lipidங்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள் triacyl glycerol னு சொல்லுவாங்க triacyl glycerol okay note down my words ஒவ்வொரு வேர்டு முக்கியம் triacyl glycerol னு சொல்லுவாங்க tri னா 3 acyl னா fatty acid ஓகேவா acyl னா என்ன acyl means fatty acid guys okay and glycerol னா glycerol molecule தெரியும் சோ அப்ப என்ன மீனிங்னா ஒரு glycerol moleculeல 3 fatty acid இருக்கு அப்படிங்கறது தான் மீனிங் இது பேர் தான் ஒரு ஃபேட் சோ இந்த ஃபேட்ல லைபேஸ்ங்கற ஒரு என்சைம் ஆக்ட் ஆச்சுனா என்ன ஆகும் ஒவ்வொரு fatty acid-ஆ கழட்டிக்கிட்டே வரும் சோ அப்ப இந்த triacyl glycerol-ல இந்த லைபேஸ் ஆக்ட் ஆச்சுனா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஒரு fatty acid-அ தள்ளி விட்டுரும் ரிமூவ் பண்ணிடும் அப்ப நமக்கு என்ன இருக்கும் மிச்சம் ரெண்டு fatty acid-உம் ஒரு glycerol இருக்கும் that will form into diacyl glycerol-ஆ மாறும் ஓகே ஃபர்தரா லைபேஸ் ஆக்ட் ஆச்சுனா மறுபடியும் ஆக்ட் ஆச்சுனா செகண்ட் இருக்கிற fatty acids ரிமூவ் பண்ணிடும் அப்ப என்ன ஆகும் monoacyl glycerol-ஆ மாறும் அதுக்கு அப்புறம் இன்னும் ஃபர்தர் ஆக்ட் ஆச்சுனா இன்னொரு fatty acid ரிமூவ் பண்ணிடும் வெறும் glycerol இருக்கும் fatty acids இருக்கும் சோ இப்படி தான் லைபேஸ் வந்து ஃபேட்ல ஆக்ட் ஆகி ஒவ்வொரு fatty acid-ஐ ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும் this is the concept பட் இவங்க என்ன சொல்லிருக்காங்க லைபேஸ் ஃபேட்ல ஆக்ட் ஆச்சுனா உங்களுக்கு மெசல்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க which is incorrect guys okay சோ ஒவ்வொன்றையும் நான் இப்ப சொல்ற மாதிரி கான்செப்ட் புரிஞ்சிட்டு படிச்சீங்கன்னா mistake பண்ண மாட்டீங்க பேசிக்ஸ்ல தப்பு பண்ண மாட்டீங்க this is the most important that I wanted to convey here okay so second option also incorrect go and search for third option duodenumல triglycerides வந்து trypsinல ஆக்ட் ஆகி trypsin வந்து triglycerides மேல ஆக்ட் பண்ணி மோனோகிளிசரைட்ஸா மாத்துன்னு சொல்றாங்க கிளிசரைட்ஸ் இந்த triglycerides னு சொல்லலாம் triacyl glycerol னு சொல்லலாம் ரெண்டுமே பேர் தான் ஓகேவா triacyl glycerol தான் மோர் காமன் கரெக்டான கெமிக்கல் நேம் triglycerides கொஞ்சம் காமன் நேம் ஓகேவா triglycerides-னாலும் triacyl glycerol-னாலும் ஒண்ணுதான் நான் ஃபேட்னு சொன்னேன்ல அது ஓகேவா சோ நான் என்ன சொன்னேன் இப்போதான் நம்ம படிச்சோம் triacyl glycerol-ல லைபேஸ்ங்கற என்சைம் ஆக்ட் பண்ணி கடைசில diacyl glycerol-ஆ மாறும் அப்புறம் monoacyl glycerol-ஆ மாறணும் பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க trypsinங்கற என்சைம் கொடுத்திருக்காங்க गाइस trypsin எந்த கான்ஸ்டிட்யூயன்ட் மேல ஆக்ட் ஆகும் ஃபேட் மேலயா புரோட்டீன் மேலயா கார்போஹைட்ரேட் மேலயா டெஃபினெட்லி trypsin acts on protein guys okay so adha pathi nama adutha slide la nama padipom so definitely the third statement is also incorrect so appo finally for elimination process la pathina dharalama fourth option da correct ah varanum edukku nama check panikalam okay what they are saying is the site is small intestine nu soltanga okay va small intestine site la starch irukama and the starch la amylase enzyme act agudhu and the starch amylase enzyme act aanadukku apparama it converts it into disaccharide maltose ngra disaccharide ah maathudunu solranga okay va correct ah thappan paakalam small intestine correct starch correct amylase-ங்கிறது என்ன amylase-ஆ இருக்கலாம் guys amylase-ங்கிற வகையான amylase நம்ம பாடியில இருக்கு ஒன்னு வந்து salivary amylase னு சொல்லுவாங்க நம்ம சலைவால இருக்கும் செகண்ட் amylase வந்து pancreasல இருக்கு guys okay செகண்ட் amylase வந்து உங்களுக்கு pancreasல இருக்கும் ஓகேவா இந்த pancreas secretes நான் இந்த நேரத்துல ஒரு என்சைம் ரிவிஷன் பண்ண நினைக்கிறேன் pancreas secretes two enzymes ஒன்னு வந்து லைபேஸ் இன்னொன்னு வந்து amylase ஓகேவா நம்ம லைபேஸ் பத்தின கதை இப்பதான் பார்த்தோம் லைபேஸ் acts on triacyl glycerol diacyl glycerol monoacyl glycerol மாத்துதுன்னு சொல்லி amylase acts on the starch guys okay amylase acts on the starch in the small intestineல இருக்க starchல ஆக்ட் பண்ணி it convert it into disaccharide starchங்கிறது என்ன ஒரு polysaccharide குட்டி குட்டியா உடைச்சு disaccharide மாத்தும் one of the most common example of disaccharide is the maltose அதுக்காக தான் கொடுத்திருக்காங்க so straight away my fourth option will be the correct answer for this question guys okay என்னடா அண்ணா இவ்ளோ பெரிய ஒரு MCQ இவ்ளோ டீடைலா இவ்ளோ பொறுமை எடுக்கறன்னு நினைக்காதீங்க I am trying to revise the entire chapter actively ஓகேவா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் நீங்க வந்து கான்செப்ட் சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கோ தம்பி இதுக்கு அப்புறம் MCQ சால்வ் பண்ணி தம்பி நான் சொல்ல மாட்டேன் ஒரு MCQ கொடுத்து அதுல இருந்து உங்களை திங்க் பண்ண வச்சு அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு MCQ ஓட ஒவ்வொரு ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவைஸ் பண்ணுவேன் so this is the active method எனக்கு ரொம்ப நல்லா வர்க் ஆச்சு நான் சொல்லுவேன் and I am following this in MBBS guys இந்த MBBS ல இந்த ட்ரிக் ரொம்ப எனக்கு இந்த process ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் and it's really working for me எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நான் லட்டு மாதிரி எடுத்து வாயில போட்டு படிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் எழுதி வச்சுக்குவேன் நோட் பண்ணி வைப்பேன் யூசுவலா ஓகேவா முடிஞ்சா நோட் பண்ணி வைங்க சோ गाइस இதுதான் இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம படிச்சோம்
புரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ், பெப்டோஸ் இது எல்லாமே வந்து ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ்ல ஆக்ட் ஆச்சுன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு டைபெப்டைட்ஸ். அந்த டைபெப்டைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு அமினோ ஆசிட்ஸா மாறும். இது எங்க நடக்கும்னா இன்டெஸ்டைன்ல தான் நமக்கு நடக்கும். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பெப்சின் சொல்லிட்டாங்க. ஓகேவா? பெப்சின்ங்கற என்சைம் மூலமா இந்த புரோட்டீன் ஆக்ட் ஆகும் சொன்னாங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அது தப்பு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. The enzymes are trypsin, chymotrypsin and carboxypeptidase. Okay, and the next statement is இன்டெஸ்டைன்ல நமக்கு ஓகேவா இன்டெஸ்டைன்ல pancreatic amylase pancreasல இருந்து amylaseங்கற என்சைம் வரும் இன்டெஸ்டைன்குள்ள வந்துரும் இன்டெஸ்டைனல் ஜூஸ்ல அது வந்து ஸ்டார்ச் பாலிசாக்கரைடுங்க ஸ்டார்ச்சை டைசாக்கரைட்ஸா மாத்தும் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மென்ட். தட்ஸ் வை ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மென்ட் ஃபார் திஸ் क्वेश्चन गाइस. அண்ட் நம்ம படிச்சோம் ஃபேட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன லிப்பிட்ஸ்னு சொன்னேன். லிப்பிட்ஸ் என்னன்னு சொன்னேன் ட்ரைஅசைல் கிளிசரால் ஆர் ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் லைப்பேசஸ் ஆக்ட் ஆகி டைகிளிசரைட்ஸாக மாற்றுது. மறுபடியும் லைப்பேசஸ் ஆக்ட் ஆகும். லைப்பேசஸ் ஆக்ட் பண்ணி என்ன மாற்றுது மோனோகிளிசரைட்ஸாக மாற்றுது. அண்ட் ஃபைனலி கைஸ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நியூக்ளிக் ஆசிட்ஸ் நியூக்ளியஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இட் வில் பி கன்வெர்டட் டு நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் nucleotidase act ஆச்சுன்னா it will be converted into nucleosides. This is the complete explanation of this question. இதுக்கு மேல என்னால சொல்லி கொடுக்க முடியுமா தெரியல. I have tried my level best to make you understand this question guys. With this we straight away move for the next question. So the correct answer will be option D everybody. Okay, so this is the straight away second MCQ of today's session guys. Select the correct structural sequence of elementary canal facing from inside to outside. உள்ள இருந்து வெளில வாப்பா தம்பி அப்படினு சொல்றாங்க. From inside to outside என்னென்ன லேயர்ஸ்னு கேக்குறாங்க. So these are the options straight away. I will give maximum 10 seconds to this question guys. Okay, அவ்வளவுதான் சின்ன क्वेश्चन தான். அழகா நீங்க போட்டுறலாம். 1 2 3 4. So it's time for me to reveal the correct answer. பாஸ் பண்ணி வேணா நீங்க பாத்துக்கோங்க. The correct answer for this question will be interestingly it's option 3 guys. ஓகேவா? புக்ல நீங்க பாத்தீங்கன்னா you can note down போயிட்டு பாருங்க. புக்கில் வந்து அவுட் சைட் டு இன்சைட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனால் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் பார்த்தீங்கன்னா சீரோசா, மஸ்குலாரிஸ், சப்மியூகோசா, மியூகோசா கரெக்ட். ஓகேவா? பட் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட் பார்த்தீங்கன்னா மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலாரிஸ் அண்ட் சீரோசா இதுதான் கரெக்டான ஒரு ரூட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹாவ் ஒன் டயக்ராம் டு எக்ஸ்பிளைன் கைஸ். ட்ரை டு இமேஜின். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அலிமெண்ட்ரி கெனால் சொல்கிறாங்க. அலிமெண்ட்ரி கெனால்னாலும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னாலும் ஒன்று தான். ஓகேவா? இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈசோஃபேகஸ்னு வச்சுக்கோங்க. ஈசோஃபேகஸ் இருக்குது. ஈசோஃபேகஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஸ்டொமக் இருக்கும். ஸ்டொமக்லேருந்து என்ன ஆகும் அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும், டியோடினம் வரும், ஜெஜுனம் வரும், அப்புறம் இலியம் வரும். அந்த இலியம் வந்து என்னவா மாறுது உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனாக மாறுது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கம் இருக்கும், கோலான் இருக்கும், அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், அப்புறம் உங்களுக்கு டிசெண்டிங் கோலான் இருக்குது. டிசெண்டிங் கோலானுக்கு அப்புறம் சிக்மாய்ட் கோலான் வரும். இந்த சிக்மாய்ட் கோலான் வந்து நமக்கு என்னவா மாறும் ரெக்டமாக மாறும். இந்த ரெக்டம்லேருந்து ஆனல் கெனால் வரும். ஓகேவா? நான் ஃபாஸ்ட்டாக மறுபடியும் லேபிள் மட்டும் பண்ணுறேன். ஈசோஃபேகஸ் இருக்குது. ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கு, ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கு. Stomach continues as duodenum. Which is the first part of small intestine. அதுக்கப்புறம் ஜெஜுனம் இருக்கும். duodenum, ஜெஜுனம். அதுக்கப்புறம் இலியம், ILEUM ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இலியம் continues as உங்களுக்கு சீக்கமாக மாறும். சீக்கம் இஸ் த NCERTல ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. சீக்கம் இஸ் கால்டு பிளைண்ட் சாக்னு கொடுத்துருப்பாங்க. சீக்கம் இஸ் யோர் பிளைண்ட் சாக்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சீக்கம்லேருந்து நமக்கு மேலே என்ன போகுது அசெண்டிங் கோலான். சீக்கம்லேருந்து வி கெட் ascending colon guys. ascending colon இருக்கு. ascending colon அப்படியே இங்க ascending colon converts as transverse colon. இந்த ஏரியா பேர் தான் transverse colon கொடுப்பாங்க. நான் இப்போ கொடுத்துருக்கிற ஓரியன்டேஷனை வச்சுட்டு நீங்கள் NCERT டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ascending colon, transverse colon, இது descending colon and descending colon continues as sigmoid colon. அப்போ colon வந்து 4 parts. ஓகே, ascending, transverse, descending, sigmoid colon and finally sigmoid colon continues as rectumலேருந்து you will be getting the anal canal guys. This is the complete alimentary canalனு சொல்லுவாங்கப்பா. இதை தான் வந்து GI tractனே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த GI tractல throughout this complete GI tract starting from this pointலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க லேயர்ஸ். ஸோ இந்த ஸ்டொமக்கை நான் உள்ளேருந்து பார்க்குறேன். இப்படி நான் கண் இங்கே இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கேருந்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்க்குறப்ப இந்த ஸ்டொமக்கோட மோஸ்ட் இன்னர் பார்ட்டு உள்ளே நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மியூக்கோசா தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஓகே, ஐ வில் சி த மியூக்கோசா ஃபஸ்ட்டு. மோஸ்ட் இன்னர் பார்ட் வந்து மியூக்கோசாக்கு கீழே இருந்தால் it is substitute, it is sub level to the mucosa. அதனால submucosa செகண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் இருக்கிறது என்ன மஸ்குலர் லேயர், மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. நீங்க இப்போதைக்கு மஸ்குலாரிஸ்னு மட்டும் படிச்சுக்கோங்க, மஸ்குலாரிஸ். அண்ட் ஃபோர்த் வந்து சீரோசா கைஸ். ஓகே,
fourth one serosa. Mucosa, submucosa, muscularis and serosa is the 4 layers of GIT. I hope so எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹை லெவல். நான் இந்த ஒரு ஸ்லைட்ல most of the thing revision பண்ணிருக்கேன். So colon parts revision பண்ணிருக்கேன் and எந்தெந்த மாதிரி இருக்கோ எதெல்லாம் small intestine, duodenum, jejunum, ileum இது மூணும் சேர்ந்து small intestine and cecum, colon, rectum இதெல்லாமே வந்து large intestineல வந்துருது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், high yield points எல்லாமே. Okay, with this we are going for the next question guys. The correct answer will be from inner to outside பாத்தீங்கன்னா mucosa, submucosa, muscularis and serosa is the correct answer. ஓகேவா? Now we are going for the next question of today. Layer of alimentary canal containing nerves, blood vessels and lymph vessels guys. Okay, nerves, blood vessels and lymph vessels. இந்த ஒரு லேயர் நம்ம 4 லேயர் பார்த்தோமா, muscularis, mucosa, submucosa, muscularis and serosa. இந்த 4 லேயர்ல எந்த லேயர்ல we will be having nerves, blood vessels, lymph vessels ன்னு கேக்குறாங்கப்பா. What is your answer guys for this question? Okay, tell me in the chat section. Exactly. Duodenum shape வந்து C shaped பா. Duodenum வந்து C shaped. Duodenum வந்து C shaped in the updated NCERT. Updated NCERT ல C shaped தான் கொடுத்திருக்காங்க, படிச்சுக்கோங்க. U shaped கிடையாது. Okay guys, come on. Nerves, blood vessels and lymph vessels வந்து எங்க இருக்கும், எந்த லேயர்ல இருக்கும்? Guys, I have one important thing to tell. The correct answer for this question will be submucosa guys. Submucosa ல உங்களுக்கு nerves இருக்கும், blood vessels, மெயினா blood vessels and lymph vessels வந்து உங்களுக்கு submucosa ல இருக்கும். Diagrams காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். So இந்த diagramல பாத்தீங்கன்னா mucosaங்கிறது இந்த central part. Actually பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த லேயர் தான் mucosa. இந்த diagram ஒரு நிமிஷம் போவாதா? So இந்த லேயர் வந்து உங்களுக்கு மியூகோசான்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க சப்மியூகோசால we will be having nerves. ஓகேவா? உங்களுக்கு மசில்ஸ் ஆக்சுவலா இந்த டயகிராம்ல நான் இங்க சைடுல தியரி வச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும். So submucosa soft connective tissue layer just outside the mucosa. It contains nerves and blood vessels guys. It is the most important thing. And muscularis layer நமக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. Inner circular and outer longitudinal muscles நமக்கு யூசுவலா இருக்கும் throughout the GIT. And serosa பாத்தீங்கன்னா என்னன்னா outer most fibrous layer னு சொல்லுவாங்கப்பா. So ஒவ்வொன்றுக்கு description இதுதான், just make note of it, very important guys. With this we are going ahead for the next question of today. All of the following are correct with respect to intestine of the human. With respect to intestine of the human, all of the following are correct except, they are asking except guys. எது தப்பான ஸ்டேட்மென்ட்னு கேக்குறாங்க. So take your own time, very simple question. But இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிங்க, தெரியாததெல்லாம் அப்புறமா யோசிங்க. ஓகே, இட்ஸ் a clue. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுங்க, எலிமினேஷன் மெத்தட்ல தெரியாததுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, come on. I think your time is up. Let me discuss the question guys. Pass பண்ணிக்கோங்க, நீங்க தேவனா ப்ளே பண்ணிக்கோங்க அப்புறமா. The first statement is colon having ascending, descending, transverse part. ஆமாவா இல்லையா? கோலான்ல யூசுவலா 4 பார்ட் இருக்கு, அசெண்டிங் இருக்கு. நான் டயகிராம்ல காமிச்சேன்ல, உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன்ல இங்க. சோ உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா கோலான்ல என்ன இருக்கு? அசெண்டிங் பார்ட் இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் பார்ட் இருக்கு, அப்புறம் டிசெண்டிங் பார்ட் இருக்கும். டிசெண்டிங்லயே உங்களுக்கு சிக்மாய்ட் கோலான், அதுக்கு அப்புறம் டிசெண்டிங் அப்புறம் சிக்மாய்ட் கோலான் வரும். அதுதான் அப்புறமா ரெக்டமா மாறும். ஓகேவா? சோ you have 4 parts. Number 1 ascending, transverse, descending and sigmoid colon. பட் இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்ஷனில் கோலானில் உங்களுக்கு அசெண்டிங் இருக்குது, டிசெண்டிங் இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் மூணுமே கரெக்ட் தான். இவங்க ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நான் இதை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். பட் இவங்க ஒன்லின்னு போடல, இதில் 3 பார்ட் இருக்குப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, we can wait, we can hold on. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா duodenum is a C shaped structure கொடுத்துருக்காங்க. as per the updated NCERT this is also correct தான். ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் C shaped மாதிரி தான் இருக்கும், பார்க்க நல்லா கையில் எடுத்து பார்த்துருக்கேன், C shaped தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, highly developed villi is restricted to small intestine. One of the most important point to remember guys, villi are the structures. ஓகே, villiங்கிற structures தான் உங்களுக்கு எதுக்குன்னா absorption of nutrientsக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு villi உங்களுக்கு தேவை. ஓகேவா? இந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். villiங்கிறது ஒரு brush border epithelial cells இருக்க ஒரு ஃபோல்டு தான். ஓகேவா? அது உங்களுக்கு இப்போ புரியாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. தே கண்டெயின் சம் பிரஷ் பார்டர் எபித்தீலியம். இந்த எபித்தீலியம் மூலிமா தான் உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆகும். இந்த எபித்தீலியம் எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்கும் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் அப்சார்ப் ஆகும், ரீஅப்சார்ப் ஆகும். அந்த ப்ராசஸில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கும், நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில். ஸோ வில்லையோட மெயின் ஃபங்க்ஷனாக சொன்னோம் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அப்போ இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ
highly developed villi is restricted only to the small intestine. Very very important line. நான் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் இஸ் கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கோ ஃபார் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். டீனியா அண்ட் ஹாஸ்ட்ருவா, இது உங்கள் லெவலுக்கு இது கரெக்டாக இல்லைன்னு தெரியல. இங்கே ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா இதை சொல்லி கொடுத்துருவாங்க அப்டமன் படிக்கிறப்ப. ஸோ டீனியா அண்ட் ஹாஸ்ட்ருவாங்க அது ஒன்லி ப்ரெசன்ட் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன் கைஸ். ஓகே, டீனியா ஹாஸ்ட்ருவேஷன்ஸுங்கிறது எல்லாமே உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் அலாங் த லென்த் ஆஃப் த இன்டெஸ்டைன் சொல்லிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலாங் த லென்த் ஆஃப் த இன்டெஸ்டைன்னா ஸ்மால் ப்ளஸ் லார்ஜ், யூ கேன் ஸ்ட்ரெயிட்வே கோ பை எலிமினேஷன் ப்ராசஸ். இதுதான் தப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டில் கேட்டுட்டாங்கன்னா எப்படி தப்பிச்சிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி பியூர் என்சைட்டி மட்டும் தான் கேட்பாங்க. இன்கேஸ் ஒஸ்ட் சினேரியோவில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வித் திஸ் we are going for the next question of today guys. Select the correct statements. I am keep on stressing upon the enzyme's name and site guys. ஏன்னா இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், ப்ராப்பரான கிளாரிட்டி இருக்காது. at the end of today's session உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட மெயின் நேம். ஓகே, ஸோ guys now come on, select the correct statement கொடுத்துருக்காங்க பாருங்க. Take your own time. I will give you 10 seconds time for this question. Simple தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 15 seconds டைம் தரேன், போட முடிஞ்சவங்க போடுங்க. ஓகே பக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? Trypsinogen is converted into trypsin. Correct. In product correct. What is the enzyme? Chymotrypsin ன்ட்டாங்கப்பா. கரெக்டா? Definitely not. Okay, what is the enzyme guys? What is the enzyme that converts trypsinogen to trypsin? Okay, the enzyme is famous enzyme guys, enterokinase அப்படிங்கிற என்சைம் தான். என்ட்ரோகைனேஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும், ஸோ செக்ரெட் ஆகும். அந்த என்ட்ரோகைனேஸ் தான் என்ன பண்ணும், ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றும். ஓகேவா? இந்த ட்ரிப்சின் தான் இன்டர்ன் கோஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் கைமோட்ரிப்சினோஜன் இன்டு கைமோட்ரிப்சின், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ் இன்டு கார்பாக்சிபெப்டிடேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் படித்தோம்ல அது எல்லாமே இருக்கும். இந்த ட்ரிப்சின் கோஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் யுவர் ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ் இன்டு கார்பாக்சிபெப்டிடேஸ் அண்ட் ஆல்சோ கைமோட்ரிப்சினோஜன் இன்டு வெறும் கைமோட்ரிப்சினா உங்களுக்கு மாற்றி கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ட்ரிப்சினோட வேலை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கைமோட்ரிப்சினோட ட்ரிப்சினா மாற்றி தான். டெஃபினெட்லி இட்ஸ் இன்கரெக்ட். என்ட்ரோகைனேஸ் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபிகல்ட், தப்பான ஸ்டேட்மெண்ட் guys. Okay, now go for the second statement. Procarboxypeptidase is converted into carboxypeptidase with the help of what enzyme guys? இது வரைக்கும் இந்த நீங்கள் படிக்கலனா நான் இப்போ சொன்னதை வச்சே நீங்கள் சொல்லலாம். இப்போ தான் நான் பார்த்தோம் மேலே trypsin converts procarboxypeptidase into carboxypeptidase. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெப்சின் கொடுத்துருக்காங்க. this statement is incorrect. so the correct will be trypsin guys. trypsin தான் வந்து procarboxypeptidase carboxypeptidase மாற்றும். அப்போ தப்பு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ப்ரோ அமைலேஸ் இன்டூ அமைலேஸ் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் இன்கரெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ அமைலேஸோட இன்னொரு பேர் தான் சம்திங் டேல்னு சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரோ அமைலேஸ் இஸ் நாட் கன்வெர்ட் இன்டூ அமைலேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டேலின், இட்ஸ் வித் சம்திங். ஓகேவா? அது என்ன நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், பெப்சினோஜன் இஸ் கன்வெர்ட் இன்டூ பெப்சின் வித் ஹெல்ப் ஆஃப் ஹச்சிஎல் கைஸ். இதுவும் சரி, இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுறவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நான் இந்த செஷனோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே the first and foremost end of this question இந்த லைவ் செஷனில் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்ன, ப்ரோட்டீன்ஸ் பெப்சின் ஆக்ட் ஆச்சுன்னா பெப்சின் என்ன ஆகும், பெப்டிக்ஸ் ஆர் சீஃப் செல்ஸில் பெப்சினோஜன் வரும். பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் HCl ஆஃப் த ஸ்டொமக்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தெரிஞ்சிருந்தாவே இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி ஆப்ஷன் டி கைஸ். பெப்சினோஜன் இஸ் செக்ரேட்டட் பை வாட் செல்ஸ், பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப் செல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்கும், ஸ்டொமக்கில் இருக்கும். ஆஃப் த ஸ்டொமக்கில் தான் உங்களுக்கு நடக்குது இது எல்லாமே. ஓகேவா? டன் கைஸ், வித் திஸ் we are going for the next question of today. இது ஒரு நல்ல கொஸ்டின், டக்குன்னு பார்த்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின், இட்ஸ் அ டைம் கன்சூமிங், ஃபாஸ்ட்டாக முடிங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் மேட்ச் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் கேட்குறாங்கப்பா. ஓகே, இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன, காப்லெட் செல்ஸ் இருக்கான், மியூக்கஸ் இருக்குது, ப்ரிவெண்ட் மியூக்கோசா லேயர் ஃப்ரம் டேமேஜ் ஆஃப் HCl சொல்லியிருக்காங்க. ஓகே, second is lysozyme, saliva, antibacterial agent. okay, third என்ன சொல்லியிருக்காங்க, saliva, subparotid gland, secrete salivary amylase. okay, fourth statement, oxyntic cells, HCl, stimulate gastric lipase. okay, these are the four statements they have given. four இது கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கொடுங்க. 4 ஆப்ஷன் படிங்க. only A and B, only C and D. what is the correct option among the four guys? come on, can we interpret கரெக்டாக? நான் சொல்லிட்டா நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா?
ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஐம் ஹியர் ஃபார் யூ. கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், I think your time is up. Let me discuss this question for you. Goblet cells இருக்குங்க. ஓகேவா, goblet cellsங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்ஸ் கைஸ். நோட் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க. goblet cells நமக்கு எங்கே இருக்குன்னா throughout the GITல இருக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது towards the intestine. உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போக போக தான் உங்களுக்கு goblet cells அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கும், போக போக அதிகமாகிட்டே போகும். ஸ்டொமக்கில் ஆல்மோஸ்ட் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ goblet cells வந்து அப்படியே ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைன் போக கொஞ்சம் அதிகமாகும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இன்னும் லார்ஜ் இன்டெஸ்டைன் போக போக இன்னும் அதிகமாகிட்டே போகும். இந்த goblet cellஸோட வேலை என்னன்னா they secrete mucus. ஸ்டொமக்ல இருக்கும், GIT ஃபுல்லாக இருக்கும், பட் கொஞ்சமாக இருக்கும். இது they secrete mucus. இந்த mucus என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டொமக்கில் இருக்க HCl இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டொமக்கில் உங்களுக்கு என்ன ஆகும், HCl ப்ரொடியூஸ் ஆகுமா, அந்த HCl போயிட்டு அந்த ஸ்டொமக் லைனிங்கை இந்த மியூக்கோசாங்கிற லேயர், இன்னர் மோஸ்ட் லேயர் நம்ம பார்த்தோமா, இந்த இன்னர் மோஸ்ட் மியூக்கோசா லேயரை அஃபெக்ட் பண்ணாமல் இந்த மியூக்கஸ் போயிட்டு உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த மியூக்கோசா லேயருக்கு மேலே இந்த மியூக்கஸ் போயிட்டு அப்படியே ஒரு லேயர் மாதிரி உட்காந்துக்கும். ஸோ தட் இந்த HCl போயிட்டு இந்த மியூக்கோஸாவை டேமேஜ் பண்ண முடியாத மாதிரி. ஓகே, ஐ ஹோப்ஸ் அண்டர்ஸ்டுட் நினைக்கிறேன். இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன லிமிட் பண்ணிடலாம், ஆப்ஷன் 3A இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பே. The correct answer will be option 2. A and B statement both are correct. இப்போ நம்ம MCQ முடிச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு நேம் சேர்க்க நம்ம C and D பார்க்கலாம். சலைவா சப்பாரோட்டிட் கிளாண்ட். சப்பாரோட்டிட் கிளாண்ட் ஆக்சுவலாக ஒரு கிளாண்டே கிடையாது. பரோட்டிட் கிளாண்ட் இருக்குது, சப் மேண்டிபுலர் கிளாண்ட் இருக்குது, சப் மேக்ஸிலரி கிளாண்ட் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, பட் ஆக்சுவலாக சப்பாரோட்டிட் கிளாண்ட் ஒரு கிளாண்டே கிடையாது. ஸோ அது போயிட்டு சலைவரி அமையில செக்ரேட் பண்ணுங்கிறாங்க. யார் நமக்கிட்டே கதை சொல்கிறாங்க, தப்பான ஆன்சர். ஓகே, இட் இஸ் இன்கரெக்ட். அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ், பரைட்டல் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஆக்சின்டிக் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, பரைட்டல் செல்ஸ்னு சொல்லுவாங்க, ஆக்சின்டிக் செல்ஸ்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, தே செக்ரிட் HCl, இதுவும் கரெக்டு, ரெண்டு கரெக்டு. என்ன சொல்லியிருக்காங்க, தே ஸ்டிமுலேட் கேஸ்ட்ரிக் லைப்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கைஸ், இஸ் த HCl ஸ்டிமுலேட் கேஸ்ட்ரிக் லைப்பேஸ்? ஆக்சுவலாக ஸ்டொமக்கில் லைப்பேஸே இருக்காது பையா, பேன்க்ரியாஸில் தான் லைப்பேஸ் இருக்கும். படித்தோமா, பேன்க்ரியாஸில் இருக்க லைப்பேஸ் தான் இன்டெஸ்டைனில் வந்து ஊற்றும். ஓகேவா, இன்டெஸ்டைனல் செக்ரீஷன்ஸாக ஊற்றுவாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஊற்றும், அங்கே தான் நமக்கு எல்லா ஆக்ஷன் நடக்கும். ஸோ தே ஸ்டிமுலேட் கேஸ்ட்ரிக் பெப்சினோஜென்னு சொல்லியிருந்தா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும், பட் அவங்க லைப்பேஸ்னு சொல்லி தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆல் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A அண்ட் ஆப்ஷன் B ஆர் த ஒன்லி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் கைஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வித் திஸ். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்டாக. ஆப்ஷன் B என்ன சொல்லியிருக்காங்க, A and B both are correct சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கைஸ். ஓகே, we are moving for the next question of today guys. Read the following statement. This is the favorite question of my today's session guys. This is my favorite question. Okay, இந்த question the favorite பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு. Okay, read the following statements A to D and you have to find out how many of the above statements are wrong. இதுதான் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். Guys, I want you guys to answer these MCQs in the chat section. Live chatல போடுங்க எது இதெல்லாம் இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏவா பிஆ சிஆ டின்னு சொல்லிட்டு லைவ் chatல போடுங்க. I need answer from all of you guys for this question. Okay, it's very important. I will be giving some time. Take your own time. Just read out பண்ணலாம் என்ன question சொல்லிட்டு. ஓகேவா, படிக்கலாமா? வரேன், ஹைலைட் எடுக்கிறேன், கலர் மாத்துறேன், எல்லோ, மை ஃபேவரட். ஆப்ஷன் என்ன சொல்லுது, the stomach stores the food for 4 to 5 hours னு சொல்கிறாங்கப்பா. stomach stores the food for 4 to 5 hours னு சொல்கிறாங்க A statement. B statement என்ன சொல்கிறாங்க, the food mixes thoroughly the acidic intestinal juice னு சொல்கிறாங்க. ஓகே, C என்ன சொல்கிறாங்க, trypsinogen is activated by an enzyme enterogastrone secreted by the intestinal mucosa னு சொல்கிறாங்க. ஓகே, third statement D என்ன, renin is an enzyme found in the gastric juice of the infants which helps in the digestion of milk protein சொல்றாங்க. Okay, so these are the four statements. I don't know how many of you going to get the correct answer for this question. Discussion ஆரம்பிக்கிட்டா? Okay, let me reveal the correct answer for this question guys. Unexpectedly, if you are getting it correct, you are good at your concepts. You have good observation skill இருக்கு and good interpretation இருக்கு, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆன்சர் பண்ணாதவங்க ஒழுமே படிக்கலாம்னு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு வேர்டு இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. The correct answer for this question will be option D guys. ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, how many of the above statements are wrongனு கேட்டிருக்காங்க. So there are 3 wrong statements. இந்த கொஷனில் there are 3 wrong statements. The first ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே வரேன். ஓகே, ஏங்கிற ஆப்ஷன் பாருங்கள், the stomach stores the food for 4 to 5 hours. நிறைய பேருக்கு இதை பார்த்தா தப்பாக இருக்குன்னு தோணும்,
but it's actually not, guys. It is the correct statement. Go and see the NCERT. Stomach ங்கிற ஒரு டாபிக் கீழ ஃபர்ஸ்ட்ல என்ன இத கொடுத்திருப்பாங்க, stomach stores the food for 4 to 5 hours. அந்த absorption assimilation process கிட்ட கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. போய் பாருங்க 4 to 5 hours னு தெளிவா கொடுத்திருப்பாங்க. First statement is absolutely correct. Second statement, the food mixes thoroughly with the acidic intestinal juice. இங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸ்டொமக்னா the juice is acidic. I absolutely agree. But once you come out from the stomach into the intestine உங்களுக்கு உள்ள இருக்க ஜூஸ் என்ன ஜூஸ்? பேசிக் ஜூஸ் guys. அசிடிக்கா இருக்காது, அது பேசிக்கா இருக்கும். So food mixes thoroughly with the basic intestinal juice. But இங்க acidic னு கொடுத்திருக்காங்க. So that's why this statement is incorrect, guys. இது தப்பான ஒரு ஸ்டேட்மென்ட் கண்ணா. Okay, now go for the C option. Trypsinogen எத்தனை தடவையா சொல்றது, அதே திரும்ப வருது. Trypsinogen is activated by an enzyme enterogastrone secreted by the intestinal mucosa. இதெல்லாம் கரெக்ட். பட் what is the name of the enzyme? It is enterogastrone கொடுத்திருக்காங்க, which is absolutely incorrect. It is போன ஸ்டேட்மென்ட் சொன்னேன் guys, போன ஸ்லைட்ல it is enterokinase. Enterokinase is the enzyme which converts trypsinogen into active trypsin. So அப்ப இந்த ஸ்டேட்மென்ட்டும் தப்பே. Go for the D option. It's beautiful option. நான் இதை வந்து போன வருஷம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அகாடமி ஃப்ரீ லைவ் கிளாஸ்ல. ஓகே, renin is an enzyme found in the gastric juice of infants, correct, which helps in the digestion of milk protein, correct. ஆனால் அப்புறம் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, go and check the spelling of renin, guys. ஓகே, என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க? RENIN கொடுத்துருக்காங்க. This renin is present in whereன்னு கேட்டிங்கன்னா, this renin is present in this released by the juxtaglomerular cells. Juxtaglomerular cells of glomerulus என்ன ஆர்கன்? Juxtaglomerular cells of